கர்த்தருடைய வல்லமையான அவருடைய அன்பின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குறிப்பாக காணொளியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி அதிகாரத்திலே கடந்த வாரத்திலே உங்களோடு கூட நான் பேசினது நீங்கள் நினைவிலே வைத்திருப்பீர்கள். ஒருவேளை இன்றைய நாளிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இந்த புத்தகம் முழுவதும் முடிக்கலாம் என்று சொல்லி நான் யோசித்திருந்தேன். ஆனால் அது சற்று கடினமாகும் போல இருக்கிறது. எனவே ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதை நிறைவு செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஏற்கனவே 22ஆம் அதிகாரத்திலே உங்களிடத்திலே நான் 2 வசனங்களை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். அதிலே கர்த்தருடைய சிங்காசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ தண்ணீரை குறித்து, ஜீவ நதியை குறித்து, ஜீவ விருட்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை கடந்த வாரத்திலே உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன். ஜீவ விருட்சத்திற்கும் ஜீவ நதிக்கும் ஏதேன் என்கிற அந்த தோட்டத்தில் இருக்கிற உதாரணத்தையும், கர்த்தருடைய 2ஆம் வருகையிலே அது எவ்விதமாக அது நிறைவடைய போகிறது என்பதை குறித்தும், இன்றைய அதிகாரத்தினுடைய 22ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு சில வசனங்களிலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள முற்படுகிறேன். அதே சமயத்திலே 2ஆம் வசனத்திலே இந்த ஜீவ நதி, ஜீவ விருட்சம், ஜீவ தண்ணீர் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் 3வது வசனம் தான் இன்றைய நாளிலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். இனி சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த 3வது வசனத்திலே சொல்லுகிறார். ஏதேன் என்கிற தோட்டத்திலே தான் இந்த 3 காரியங்களை குறித்து கடந்த வாரத்திலே பார்த்தோம். ஜீவ தண்ணீர், ஜீவ விருட்சம், ஜீவ நதி என்பதை குறித்து பார்த்தோம். அந்த கீழ்ப்படிதல் இல்லாததினாலே தான் சாபம் பூமியிலே மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமத்தினுடைய 3வது அதிகாரத்திலே 14வது வசனம் முதல் 19வது வசனம் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே அந்த சாபம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலே அது விளக்கி சொல்லப்பட்டிருப்பதையும் நாம் நன்றாக அறிகிறோம். பூமியை குறித்து ஒரு சாபத்தை சொல்லுகிறார். அந்த விருட்சத்தை உண்டதினாலே ஆதாமுக்கும், அதாவது மனுக்குலத்திற்கு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த இடத்துல என்ன செய்கிறார், ஒரு சாபத்தை கொடுப்பதை அந்த இடத்திலே நாம் அறிகிறோம். அதிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் அதை அறிந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை இந்த சாபம் என்பது, இதை நாம் சாபம் என்று சொல்லுவதை காட்டிலும் இது கர்த்தர் கொடுத்த கோபத்தினுடைய ஒரு வழி நடத்துதல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாபம் என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்துவதை காட்டிலும் கர்த்தருடைய கோபத்திற்குட்பட்டதினாலே தேவனுடைய கோபாக்கினே அந்த நிலை இன்று வரையிலும் இந்த பூமியிலே இருக்கிறது அல்லவா. அது யாரா இருந்தாலும் சரி, whether they are other faith people, வேற யாரா இருந்தாலும் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற சாபமானது இன்று வரையிலும் அது நின்று கொண்டுதான் இருக்கிறது அல்லவா. ஒருவேளை அதுல கண்டிப்பா அந்த சர்ப்பத்துக்குண்டான காரியத்தை நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல நம்ம அறிந்திருக்கணும். பூமியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் அதுல 14வது வசனத்தை அதுல சொல்லுகிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒருவேளை அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது அப்படின்னு தெரியல. அந்த சர்ப்பமானது தேவனுடைய படைப்புல, ஆனா நீ மண்ணில தான் இருக்கணும், மண்ணில தான் நீ ஊர்ந்து போகணும், இந்த சாபம் உனக்குள்ளாக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல என்ன செய்யறாரு சொல்ல, மண்ணு தான் உனக்கு உணவு அப்படிங்கிறார்.
அது இன்று வரையிலும் அப்படித்தான் இருக்கிறது. பூமிக்கும் என்ன செய்கிறார்? ஒரு சாபத்தை என்ன செய்யறாருங்க அந்த இடத்துல கொடுக்கிறார். அதே சமயத்துல மனிதனுக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த சாபத்தை கொடுக்கிறார். நீ வியர்வை சிந்தி உழைத்து தான் சாப்பிட வேண்டும் என்பதும், நீ பிள்ளை பெறும் பொழுது அந்த கடினத்தை நீ உணர்வாய் என்பதை குறித்தும் என்ன செய்கிறார் அந்த பகுதியிலே அவளுக்கு கொடுக்கிறார். ஆனால் இவ்வளவு தூரம் தேவ கோபாக்கினி இருந்தாலும் ஏவாளுக்கு அந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு உயர்வான ஒரு பெயர் கொடுக்கிறார் அல்லவா? இல்ல, ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் இல்ல, அழகா அவளுக்கான அந்த பெயரை என்ன செய்யறாருங்க அந்த இடத்துல கொடுக்கிறார். அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள் அப்படிங்கிறார். ஒருவேளை ஏவாளுக்கு இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை அந்த பெண்மணிக்கு என்ன செய்யறாரு அதை கொடுக்கிறார். உண்மைதான். அதான் இதுல சொல்றார், இனிமேல் சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இந்த புதிய வானம், புதிய எருசலேம் என்பதிலே அந்த இடத்திலே நிலை வாழ்வு, நித்திய வாழ்வு என்கிற அந்த இடத்திலே இனிமேல் சாபமும் சபிப்பும் கோபமும் எதுவும் இருக்காது என்பதை சொல்லுகிறார். மரணமும் இருக்காது. அதான் ஏற்கனவே நான் உங்களிடத்திலே சொல்லிவிட்டேன். முதல் மரணமும் இரண்டாம் மரணமும் என்னது என்பதை குறித்து நான் பார்த்துவிட்டோம். எனவேதான் அந்த 3வது வசனத்திலே அதை கொடுக்கிறார். அதே சமயத்துல இந்த நகரம், புதிய எருசலேம் என்கிற இந்த நகரம், தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாருமே அவருடைய சமூகத்தில் என்ன செய்வார்களாம்? அவரை தரிசிப்பார்கள் அப்படின்றார் 4வது வசனத்துல. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருங்க அதை சொல்றார். அப்போ தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அப்படின்னா அந்த இடத்துல எல்லாருமே தேவனை நேரடியாக என்ன செய்யலாம்? பார்க்கலாம், அவருடைய முகத்தை பார்க்கலாம். அவரை தரிசிப்பார்கள் என்பது அதுதானே. அந்த தேவனை நாம் நேரடியாக அந்த இடத்திலே காணலாம், அவருடைய முகத்தை காணலாம். மோசே கேட்கிறான் இல்லையா, யாத்திரையாகமத்துல 33ஆம் அதிகாரத்துல கேட்கிறார் அல்லவா, ஆண்டவரே நான் உம்மை பார்க்க வேண்டும் சீனாய் மலையில. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய முகத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. என்னுடைய பின்பாகத்தை நீ என்ன செய்யலாம்? நீ பார்க்கலாம். அது அவனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், மோசேக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அப்ப இத்தனை ஊழியக்காரர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த வசனத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவரை தரிசித்து அப்படிங்கிறாங்க. அப்ப இன்க்ளூடிங் மோசே எல்லாரும் இருப்பாங்க, அங்க தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இருப்பாங்க. அப்ப மோசேக்கு இந்த பாக்கியம் அங்கதான் கிடைக்குது. சீனாய் மலையில ஆண்டவர் காட்ட மாட்டேன்ட்டார், ஆனா அங்க பாக்குறார். அங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம், மோசேயும் பார்க்கலாம், தேவனை தரிசனம் நேரடியோ ஆண்டவரை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தினுடைய வசனத்துல ஒரு வாக்கியம் சொல்றாரு இல்லைங்களா? மத்தேயுனுடைய நற்செய்தியினுடைய நம்ம அறிந்திருக்கிறோம், அதை நம்ம நல்லா தெரியும். நமக்கு 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவர்கள், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படிங்கிறார். அப்ப இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இந்த 4வது அந்த வசனத்துல அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்ற பொழுது, அப்போ அந்த ஊழியக்காரர் நம்ம எல்லாருடைய இருதயமும் கண்டிப்பா சுத்தமா தான் இருந்திருக்கும். அப்பதான் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக நம்ம போயிருக்கிறோம் அப்படின்றது அதுல சொல்றாரு. அதுவும் ஒரு வாக்கியம் அதுல இருக்கிறது. அதுல சொல்றாரு பாத்தீங்களா, இனிமேல் காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு அந்த பகுதியிலே சொல்லுகிறார். அப்போ கர்த்தரை தரிசிக்கக்கூடிய நிலையிலே இந்த 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தின் பிரகாரமாக பரலோகத்தினுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெறுவோம். அதான் அதனுடைய முக்கியமான காரியம். தேவனுடைய முகத்தை தரிசிப்பதே நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், ஆசீர்வாதம் தான்.
ஆனா அதைய நான் இன்னொரு வசனத்தின் பிரகாரமாக நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 1 யோவானுக்கு எழுதின நிருபத்தில 3வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். இது யோவான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய அடுத்த ஸ்லாக்கியம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே இருப்பது ஒரு ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருடைய சன்னிதானத்திலே இருந்து அவரை நான் நேரடியாக அவருடைய முகத்தை பார்ப்பது, தரிசிப்பது என்பது என்னுடைய வாழ்விலே கிடைக்க பெற்ற ஒரு விஷயம். அது ஒரு ஆசீர்வாதம். இதுல இந்த 4வது வசனத்தினுடைய கடைசியில சொல்றார் பாத்தீங்களா, அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு சொல்றார். நாமம் என்பது பெயர், அடையாளம், இப்படி நிறைய நம்ம என்ன செய்யலாங்க சொல்லலாம். அடையாளம், பெயர் என்பது இவைகள் எல்லாம் நம்மால் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு ஆத்தென்டிக் ஒன்று இருக்கிறது. ஆத்தென்டிக் என்றால் அதிகாரம் ஒன்று இருக்கிறது. யோவான்ல 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு இல்லைங்களா, நம்ம எல்லாரும் அவருடைய சொந்த பிள்ளைகள் ஆகும்படிக்கு அப்படிங்கிறார். அப்போ இந்த சொந்த பிள்ளைகள் என்றாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் இருக்கக்கூடிய உரிமையை பெற்றிருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய நாமத்தை அவருடைய நெற்றியிலே எழுதி இருப்பது என்பது, தரித்திருப்பது என்பது தேவனுடைய கரத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு பெரிய ஒரு உரிமை, ஒரு அத்தாட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு என்ன செய்திருக்கிறார், அந்த கொடுத்திருக்கிறார். இதுல அடுத்த காரியத்தை நம்ம நல்லா பார்க்கணும். கர்த்தருடைய பெயர் என்னுடைய நெற்றியிலே இருக்கிறது என்றால் நான் அவருக்கு சொந்தமானவன் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியா? அந்த நிலை வாழ்வுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றதுக்கு அப்புறம் நடைபெறுகிற போகிற ஒவ்வொரு சம்பவம் தான் இந்த கொருகிறார் இந்த பகுதியில. அத புதிய எருசலேம், புதிய நகரம், அங்க என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றார். அப்போ நம்முடைய நெற்றிகளில் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்ப நம்ம எல்லாரும் தேவனுக்கு சொந்தமானவர்கள், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை, அதிகாரத்தை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். 1. 2வது முக்கியமான காரியம் அதற்குள்ளாக இருக்கிறது. கர்த்தருடைய பண்பையும் கர்த்தருடைய தன்மையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை போல பிறனையும் நேசி அப்படின்னு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் எல்லார் மேலும் நீங்கள் அன்பு செலுத்துங்கள் அப்படிங்கிறார். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ தேவன் அவருடைய நாமத்தை நம்முடைய நெற்றியிலே கொடுக்கிறார் என்றால் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அப்ப கர்த்தருடைய பண்புகளும் தேவனுடைய தன்மையும் எனக்கு என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அத உரிமை, அத அத்தாட்சி. அதை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இத்தனை பண்புகளை அடையாளமாய் தேவன் என்ன செய்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் அந்த நெற்றியிலே அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருங்க, அதை சொல்றார். 5வது வசனத்துல அந்த ராக்காலம் ஏதாவது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் என்று சொல்லி என்ன செய்யறார், அது சொல்றார். இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே இருள் இல்லை, வெளிச்சம் மாத்திரம்தான். அவரே வெளிச்சமாக இருக்கிறார். சூரியன் வேண்டியதில்லை, சந்திரன் வேண்டியதில்லை. கர்த்தருடைய ஒளியிலே தான் நாம் அனைவரும் இருக்கிறோம். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் யோவான் ஸ்நானகன். அப்ப அந்த ஒளிதான் தேவன் என்பதை அழகாக சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரத்துல. அப்போ சூரியன் வேண்டுவதில்லை, சந்திரன் வேண்டுவதில்லை, எதுவும் வேண்டுவதில்லை, வானமும் இல்லை, பூமியும் இல்லை, அதுல சொல்றார். அப்ப அந்த அளவுக்கு அந்த இடமானது கர்த்தருடைய சித்தத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு பட்டணம். 6வது வசனத்துல சொல்றார், பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்களை
கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார். ஒருவேளை இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நான் நேரடியாக கண்ட தரிசனத்தை தான் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறதை போல இந்த வசனத்துல யோவான் அதை சொல்ற பாத்தீங்களா, பின்பு அவர் என்னை நோக்கி. இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள். இந்த வசனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கண்ட அனைத்து தரிசனங்களும், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் கண்ட அனைத்து தரிசனங்கள், அனைத்து நிகழ்வுகள், அனைத்து மிருகங்கள், சமுத்திரங்கள், பட்டணங்கள், இதெல்லாம் உண்மை, வரலாற்றிலே உண்மை, சத்தியம். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நான் தரிசனமாக பார்த்ததைத்தான் என்ன செய்கிறேன், உங்களிடத்திலே சொல்லுகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார் யோவான் அந்த பகுதியை கொஞ்சம் தன்னை வைத்து என்ன செய்றாருங்க சொல்றார். பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாருங்க அதுல கொடுக்கிறார். ஒருவேளை இந்த 7வது வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அது சொல்றார். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருங்க அதுல சொல்றார். இப்போ இவர் ஏன் இந்த வாக்கியத்தை யோவான் பேசுகிறார்? இது சத்தியமானவைகள், உண்மையானவைகள், தேவனோடு கூட நான் பார்த்ததை உங்களிடத்திலே சொல்லுகிறேன் என்பதற்கு யோவான் அதுல பரிசுத்த தீர்க்கதரிசிகளை குறித்தும் என்ன செய்கிறார் அந்த பகுதியிலே சொல்லுகிறார். இதுல ரொம்ப முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 2 பேதுருக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரத்திலே 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 21வது வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப அந்த பேதுருல வாசித்த வசனமும் இந்த 7வது வசனமும் 22ஆம் அதிகாரம் 7வது வசனமும் இணையாக இருக்கிறதோ. சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்போ இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கை கொள்ளுவது என்பது நான் நம்புவது, நான் விசுவாசிப்பது, நான் ஏற்றுக்கொள்ளுவது. இனிமேல் இந்த சம்பவங்கள் நடக்க போகிறது என்பதை நான் விசுவாசித்து நான் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டியவன். அதான் அடுத்த வசனத்துல சொல்றார். 8வது வசனத்துல என்ன செய்றாருங்க அதை சொல்லுகிறார். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்ட போது இவைகளை காண்பித்து தூக்கி யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்ட போது இவைகளை எனக்கு காண்பித்து தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் என்று சொல்லி என்ன செய்யறாரு இல்ல சொல்றார். ஒருவேளை சீக்கிரமாய் சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து என்ன செய்யறாருங்க இந்த பகுதியில சொல்றார். 7ஆம் வசனத்தினுடைய துவக்கம் அதான் சொல்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சில காரியங்கள் என்ன செய்ய போகிறது, சம்பவிக்க போகிறது என்று சொல்லி என்ன செய்கிறார், அவருடைய வருகையிலே சம்பவிக்க போகிறது என்று சொல்கிறார். ஒரு சில வசனங்களை நான் பவுல் இந்த வருகை குறித்து சொல்லக்கூடிய வசனங்களை குறித்து நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர்கள் நிருபத்திலே 7வது அதிகாரத்திலே 29வது வசனமும் 30வது வசனமும் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்களைப் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும்.
இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றார். ஒருவேளை இது ஏன் சொல்றாரு அப்படின்றத நீங்க நல்லா கவனிச்சீங்களா? அதுல கொடுக்கிறது அத்தனையுமே இந்த வேர்ல்டு, இந்த உலகம், இந்த உலகத்துக்கு உண்டான காரியத்தை தான் பவுல் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதுல 2 காரியத்தை சொல்றார். அதுல 2 காரியம்னா, நாம எதை அதிகமா விரும்புறோமோ, நேசிக்கிறோமோ, அதிகமா நமக்கு தேவையா இருக்கிறதோ அதே தான் அதுல சொல்றார். அதுல பார்க்கும் பொழுது, அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், இனி வரும் காலம் குறுகினதானபடியினாலே மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருங்க இந்த பைபிள்ல சொல்றார். ஒருவேளை அது உண்மைதான். இனிமேல் வரக்கூடிய காலம் குறுகினதுதான். கர்த்தருடைய வருகையினுடைய நாட்களினுடைய அடையாளங்கள் இருப்பதினாலே இனிமேலும் இந்த உலகத்தை ஆண்டவர் அதிகமாக இந்த உலகத்தினுடைய காரியங்கள் இல்லாமல் கர்த்தர் தம்முடைய வருகையின் மூலமாக இந்த உலகத்திற்கு, மக்களுக்கு இந்த காரியங்கள் என்ன செய்யறாருங்க விளக்குகிறார். இன்னும் 2 வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 13வது அதிகாரத்திலே 11, 12 ஆகிய 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமர் 13, 11, 12. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகியால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருங்க அதுல சொல்ற. உண்மைதான். அந்தகாரம் என்பது இருள் அல்லது பிசாசு, ஒளி என்பது கிறிஸ்து. அப்ப கர்த்தரை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாருங்க அதுல விளக்கமாக கொடுக்கிறார். இப்போ இது சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ என்னென்ன இந்த புஸ்தகத்துல தீர்க்க தரிசன வசனங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் நிறைவேற போகிறது என்று சொல்லி என்ன செய்யறார் அது சொல்றார். அந்த தீர்க்க தரிசன இந்த புஸ்தகத்திலே, இந்த வாக்கியங்களிலே, இந்த திருமறையிலே இந்த வருகையினுடைய தீர்க்க தரிசனங்களை குறித்து சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அதையும் பார்க்கணும்ல. ஏன்னா தீர்க்க தரிசனம் இல்லாமல் எதுவும் கிடையாது. கர்த்தருடைய முதலாம் வருகையினுடைய கர்த்தருடைய பிறப்பை தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல், தேவனுடைய 2ஆம் வருகையும் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். இது ரெண்டையும் நம்ம நல்லா கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இல்ல. The first coming of the Jesus Christ and the second coming of the Jesus Christ, இரண்டுமே தீர்க்க தரிசனங்களினுடைய நிறைவேறுதல். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைய உண்டு, அவைகள் நிறைவேறுகிறது அல்லவா. அதே மாதிரிதான் 2ஆம் வருகைக்கு உண்டான தீர்க்க தரிசனங்களையும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல்ல சொல்லியிருக்கிறார், மல்கியால சொல்லியிருக்கிறார். அப்ப இவைகள் நிச்சயமாக நிறைவேறும். அப்போ இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஊழியத்தில் இருந்த பொழுது இந்த வருகை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சில வசனங்களை உங்களிடத்துல நான் கோடிடுகிறேன். அது நீங்கள் ஏற்கனவே அறிந்த வசனங்கள் தான். மத்தேயு நற்செய்தி நூலினுடைய 24வது அதிகாரத்திலே, மத்தேயு நற்செய்தி நூலிலே 24வது அதிகாரத்திலே 42, 44 ஆகிய வசனங்கள். 24, 42, 44. திருடன் 42ஆம் வசனம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு ஜவான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது தீர்க்க தரிசன வசனம், இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம். உண்மைதானே? நம்ம வீட்டுக்கு திருட வர்றான் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா அவன் வரக்கூடாதபடிக்கு நம்ம ரொம்ப என்ன செஞ்சிருவோம், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்.
அப்ப திருடன் இன்ன விதமாக வருகிறான் என்பதை நான் அறிவேனா? அறிய மாட்டேன். அது போல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாருங்க அதுல சொல்றார். இதுலதான் ரொம்ப முக்கியமான வாக்கியம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல சொல்றார், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே இந்த வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாருங்க அதுல சொல்றார். அப்ப இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நான் கை கொண்டாக வேண்டும். இந்த 22ஆம் அதிகாரத்திற்கு முந்தைய அதிகாரங்களிலே நான் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டதை நீங்கள் நினைவிலே வைத்திருப்பீர்கள். அந்த மிருகத்தினுடைய முத்திரையை பெற்றுக் கொண்டவன் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக வர முடியாது. அந்த மிருகத்தினுடைய முத்திரையை பெற்றுக் கொள்ளாதிருக்கிறவன் பாக்கியவான். ஏற்கனவே உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த மிருகத்தினுடைய முத்திரையை பெற்றுக் கொள்ளாதவர்களாய் நாம் இருப்போம் என்றால் கர்த்தருடைய பார்வையிலே நாம் பாக்கியவான் என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அதை அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்த வாக்கியத்துல இந்த 8, 9 ஆகிய இந்த 2 வசனத்துல அடுத்த வாக்கியம், அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். ஒருவேளை இது அந்த தூதன் அவரோட கூட யோவான் பேசின வசனம் தான். நானும் ஊழியக்காரன் தான், நானும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறான் அந்த இடத்துல சொல்லுகிறான், நான் தரிசிக்கிறேன் என்று சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்த வசனம், அந்த 10வது வசனம் ரொம்ப முக்கியமானவன். நான் 11வது வசனத்தோடு முடிக்க போறேன். அதுக்கப்புறம் 12ல இருந்து நான் நெக்ஸ்ட் வீக்ல உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். 10வது வசனத்துல, பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களை முத்திரை போட வேண்டாம்? முத்திரை போட்ட சீல் வச்சாச்சு, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி. இதற்கு என்ன காரணம்? ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறேன். நான் முதல்ல இருந்தே உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன்லயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கண்டிப்பாக தானியேல் தீர்க்க தரிசனுடைய புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், சொல்லப்பட்ட பகல்களின் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது, அதனால் இந்த தரிசனத்தை நீ மறைத்துவை, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்றான். ஒருவேளை தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்ட வாக்கியங்களும் வெளிப்படுத்தின தரிசன நூலிலே சொல்லப்பட்ட வாக்கியங்களும் இணையானவைகள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. அப்ப தானியேலும் சொல்றார், இது எல்லாத்தையும் நீ பத்திரமா வை, வெளியேற்றாத. இங்கே சொல்றார், வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன செய்யறாருங்க அதை சொல்றார். அந்த நூலுக்கு அந்த முத்திரை போட வேண்டிய அவசியம் இல்லை, முத்திரை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார் சொல்றார். ஏன் இந்த இடத்துல அப்படி சொல்றாரு அப்படின்றதுக்கும் தானியேல்ல ஏன் அப்படி சொன்னார் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது இல்ல. இட்ஸ் கோயிங் டு பி, தானியேல்ல சொல்லும் பொழுது இது நடக்க போகிறது அப்படிங்கிறார். இந்த இடத்துல முத்திரை போட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா, சீக்கிரமா நடந்து போக போகுது, அதனால அது என்ன செய்யாத, நீ முத்திரை போட வேண்டாம், இது நடக்க போகுது, சீக்கிரமா நடக்க போகுது, அதனால நீ என்ன செய்யப்பட வேண்டாம், அதை நீ முத்திரை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு இந்த பகுதியில சொல்றாரு. இதுதான் 2 புத்தகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் இல்ல, 11வது வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றார். இதனுடைய அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஏதோ கிருபையா கொடுக்கிறாரு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல, இல்லைங்க, அப்படி அல்ல. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அப்படின்னா
அதே சமயத்துல அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் அப்படின்னா, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தம் உள்ளவன் என்ன பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, இனிமேல் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. இனிமேல் ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் மன திரும்பி கூட பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். இனிமேல் அவன் மனம் திரும்பி என்ன பிரயோஜனமாக போகுது, விட்டுடு. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். அதுக்காக நான் அநியாயம் செஞ்சுட்டு பாவம் பண்ணி பெற்றுக்கலான்றது இல்லை. நான் பரிசுத்தமா இல்லாம இருந்துட்டு நான் பாவம் பண்ணி பெற்று பரிசுத்தமாய்க்குவேன், அது அர்த்தம் கிடையாது. இனிமேல் உனக்கு மனம் திரும்புதலே இல்லை. இனிமேல் நீ மனம் திரும்ப போவதும் இல்லை. அதுதான் அந்த வசனத்தினுடைய முக்கியமான காரியம். இருதயம் இன்னும் கடினப்படும். இருதயம் இன்னும் கடினப்படுவதனாலே இந்த கடைசி காலத்தினுடைய உபத்திரவங்களுக்குள்ளாக அவர்கள் தள்ளப்படுவார்கள். அதனாலதான் நான் அதை இன்னைக்கு முடிக்கல. நான் நெக்ஸ்ட் வீக்ல முடிக்கலான்னு சொன்னா உட்கார்ந்து பார்த்தேன், நான் முடிக்கலாம், நான் முடியல. இன்னும் நிறைய நம்ம அதுல அந்த கடைசி காலத்துல கடைசி வாக்கியங்களில் இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை நானே இந்த வசனத்தை என்ன செய்யலைங்க நான் யோசிக்கல. இந்த 11வது வசனத்தை குறித்து நானே என்ன செய்யல, யோசிக்கல. ஏன் இதைய குறிப்பிட்டு யோவான் அந்த வாக்கியத்துல சொன்னார்? இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒரு வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். தானியேலிலேயே 12ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறேன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிட்டப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளும். இப்ப தெரியுதுங்களா அந்த வசனத்தினுடைய அர்த்தம்? இனிமேல் மனம் திரும்புதல் இல்லை. அவருடைய துன்மார்க்கமான வாழ்க்கை துன்மார்க்கம் தான். ஆனால் அந்த ஞானம் உள்ளவன் அதை அறிந்து கொள்ளுகிறார். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், வாழ்வை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒருவேளை அந்த நீதி நிலைநாட்டப்படுகிற அந்த பூமியிலே, அந்த புதிய எருசலேம் நகரத்திலே, அந்த பொற்றலம் போட்ட அந்த வீதியில நாம் எப்படி ஆண்டவரோடு கூட தரிசித்து, ஆண்டவருடைய தீர்க்க தரிசிகளோடு கூட தரிசித்து நாம் இருக்க போகிறோம். இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய ஒரு உண்மையான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இனிமேல் மனம் திரும்புதல் இல்லை. ஏற்கனவே உனக்கு எல்லாம் சொல்லிவிட்டாயிற்று, எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாகிவிட்டு, எல்லாம் உங்களுக்கு எச்சரித்தாகிவிட்டது. இனிமேல் ஒன்றும் இல்லை. அதான் தானியேல் ரொம்ப அழகா அதை சொல்றார். சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிட்டப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் அநேகர். அப்ப நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டாலும், நம்ம எல்லாரும் சோதிக்கப்பட்டாலும், நம்ம எல்லாரும் துன்பப்பட்டாலும், கர்த்தரால் நாம் எல்லாரும் புதுப்பிக்கப்பட்டவர்களாய், கர்த்தரால் வெண்மையாக்கப்பட்டவர்களாய், அவரோடு கூட புடமிட்டப்பட்டவர்களாய் அவரோடு கூட இருப்போம். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் அதை உணர மாட்டார், ஞானவான்களோ அதை உணர்ந்து கொள்ளுவார்கள். தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமென்.